இது என்னப்பா இத்தனோண்டு வெள்ளையா? இது தெரியாதம்மா, முட்டை. ஓஹோ, நான் ஏதோ இது கோலி குண்டுன்னு நினைச்சேன். அம்மா திவ்யா, பேசாம சாப்பிடுமா. எங்க வீட்ல நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டே தான் சாப்பிடுவோம். ஏய், என்ன பெரியவங்க சொல்லும் போது குறுக்கு குறுக்க பேசிட்டு இருக்க? ஒருவேளை இவ ஐயாவை பெரியவங்கன்னு நினைக்கலையோ என்னவோ, யூத்தா நினைக்கிறான்னு நினைக்கிறேன். அம்மா, நீ முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு ஜால்ரா தட்டுறத நிறுத்து. ஏய், நீ இதெல்லாம் சாப்பிடுவியா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா. இது என்னப்பா? கத்திரி தொக்குங்க. இதுவா? சரி வைப்பா. வச்சிருக்கேங்க. எங்க? அப்படியா? கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. நான் கண்ணாடி கொண்டு வந்திருக்கணும் போல இருக்கே. அம்மா ப்ளீஸ். அம்மா, இந்த ஊறுகாய் மாதிரி இருக்கு பாரு, அதுதான். ஓ, அதுவா? சவா. ஏய் கணேசே, தாராளமா எடுத்து வை. இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாருக்கும் வேணும்ல. ஐயோ பாவம், விருந்துக்கு 1/2 கிலோ எடுத்தீங்களோ இல்ல 1 கிலோ எடுத்தீங்களோ? பார்வதி, வாய் மூடிட்டு சாப்பிடு. வாயை மூடிக்கிட்டு எப்படிங்க சாப்பிடுறது? யோ, உன் மாமியார் என்னையா ஓவரா கலாய்க்குது? அதான் எனக்கும் புரியல. சனின்னு தூக்கி பனியனுக்குள்ள போட்டுக்குது. நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏய் கணேசே, மீன் எடுத்துட்டு வா சீக்கிரம். இதை வந்துட்டேன். ஏமா, அதான் எனக்கும் ஒன்றும் புரியலப்பா. முதல்ல அவங்களுக்கு வை. இல்லம்மா. ஆ? என்னப்பா, மீன் வைக்க சொன்னா மீன் கொஞ்சம் வைக்கிற? ஐயா கடைசி நிமிஷத்துல தான் விருந்துன்னு சொன்னாங்க. அதான் சின்ன மீன் தான் கிடைச்சது. நாங்க வஞ்சிரம் வவ்வால் தவிர வேற எந்த மீனையும் சாப்பிட மாட்டோம். அம்மா, இது தேங்காய் பாருங்க, பார்க்க தான் சின்னதா இருக்கும், ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. எது இதுவா? இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு எங்க வயித்துக்கு ஏதாவது ஆகிறதுக்கா? இந்தா இதை எடுத்துட்டு போ. போ போ. அம்மா வேணாம்மா. எந்திரடி, வெளியே போ. எந்திரிக்கிறல, போடி வெளியே. அம்மா, வெளியே போடி. போனா போகுது, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடி வாய் நீண்டிக்கிட்டே போகுது? சாரதா, அமைதியா இரு. நீங்க அமைதியா இருங்க மாமா. குட்ட குட்ட குனிறோங்கிறதுக்காக எவ்வளவுதான் குட்டணுங்கிறது இல்ல. போனா போகுதுன்னு இவ பண்ற சேட்டைக்கெல்லாம் நானும் முகத்தை தொடச்சுக்கிட்டு போனா தலை மேல ஏறி ஆடுறா. அம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அம்மா, எல்லாம் ஒன்னால தாண்டா. இந்த அவமான அசிங்கம் எல்லாம் ஒன்னாலதான். நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா? உன் எதிரில உட்காந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அவளுக்கு சோத்த போடு, குழம்பு போடுன்னு சொல்லிட்டு இருக்க. இதான் நீ என் மேல காட்டுற மரியாதையா? வீட்டோட மாப்பிள்ளைய வரணும்னு கண்டிஷன் போட்டுக்கவே போடின்னு சொல்லாம வேன் அழுதுட்டு வந்து நின்னியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பெத்த புள்ளைய விட்டு கொடுத்து கூட அவ அடங்குறாள பாரு. இன்னும் இந்த கல்யாணம் நடக்க நான் வேற என்னெல்லாம் விட்டு கொடுக்கணும் சொல்லு.